வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக எந்த ஒரு ஆட்சி நடந்தாலுமே சரி, ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டல் அப்படின்னா ஆளும் கட்சியை நோக்கி கூட்டணி கட்சிகள், மற்றபடி எதிர்கட்சிகள், இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள், எதிரி கட்சிகள் எல்லாமே ஒரு கேள்வி கேட்பது, மற்றபடி குரல் கொடுப்பது என்பது ஒரு சகஜமான ஒரு விருப்பம் தான். இது ஜனநாயக நாடு. யாராக இருந்தாலும் குரல் கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கட்சியும் கிடையாது. மற்றபடி அவர்கள் கட்சிக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சமூக ஆர்வலனாக கூட இருக்கலாம். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை, ஞானசேகரன் அப்படிங்கிற கான்செப்ட் நடத்தக்கூடிய சமயத்தில் என்னென்னமோ பேசினாங்க. ஆமாம், அண்ணாமலை ஒன்றை பேசினார், பாமக சௌமியா போராட்டம் பண்ணாங்க, அப்புறம் தேமுதிக அது ஒரு வகையான போராட்டங்கள், எடப்பாடி சோன்ஸோ என்னென்னமோ வார்த்தைக்கு வார்த்தை. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான அதிரடி சட்டங்களை, இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்தி அதிரடியாக புதிய சட்டங்களை போட்டு அதை க்ளோஸ் பண்ணி அது எப்படி சட்டப்படி கொண்டு போகணுமோ அதை கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க. இதே வேறு ஆட்சியாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் செயல்பட்டு இருப்பார்களா அப்படிங்கிறத ஒரு வகையான சந்தேகமான விஷயம். பரவாயில்லை, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் அப்படின்னா உடனே ஸ்டெப்புங்க. அவங்க கட்சியில் நடிகர் ராதாரவி இருந்தார். நயன்தாராவை பற்றி ஒரு சின்ன மேட்ரு சொன்னார், உடனே கட்சியை விட்டு தூக்கிட்டார். அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியை விட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போனான். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள் ஏகப்பட்டது டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது சம்பந்தமாக எத்தனை வீடியோ போட்டாலும் மனசு ஆறாது போல இருக்கு. சரி, அவங்க தான் திருந்துறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்னா கூட பரவாயில்ல, குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணுறது, தெருவுக்கு கொண்டு வர்றது, அடுத்தவன் பொண்டாட்டியை கையை பிடிச்சி இழுக்கிறது, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது, அவளுக்கு கிஸ் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை. இதுக்கெல்லாம் அண்ணாமலை எங்கே போனார், ஹெச் ராஜா எங்கே போனார், பாமக அன்புமணி ராமதாஸ் எங்கே போனார், மற்றபடி தேமுதிக பிரேமலதா எங்கே போனாங்க அப்படிங்கலாம் தெரியும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. எடப்பாடி கூட ஒரு வாய் கூட திறக்கலையே. அதாவது தர்மபுரியில் தாவேக்கா சம்பந்தமாக ஒரு மகளிர் விழா ஒன்று நடந்திருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் ஒரு பொண்ணு ஓப்பனாகவே பேசுகிறார். பொண்ணுக்கு 21 வயசு. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு, டிப்ளமோ ட்ரிபிள் இ படிச்சுட்டு இருக்கு பொண்ணு. அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, உலக சாதனை படைத்த ஒரு பொண்ணு. கொரோனா காலத்தில் சும்மா ரூல் பென்சிலையும் தண்ணியை, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட இன்பத்தை கண்டுபிடித்த ஒரு பொண்ணு. உண்மையாக அன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் பாராட்டினாங்க. இன்னைக்கு கம்ப்ரஸரை வச்சு ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த அளவுக்கு ஒரு இன்வெர்டர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கும் போல. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஜெக்டர், ஏன்னா 4th இயர் அதுக்கு அவங்க அந்த காலேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அந்த கம்ப்ரஸர் சம்மந்தப்பட்ட வகையில், ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட வகையில் யார்கிட்ட கேட்டிருக்கும் பொழுது சரியான பதில் இல்லை. சில பேர் சொல்லியிருப்பாங்க பொழுது. அங்கே ஏரியூரில் பாஜக பிரமுகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுமா, சில உதவிகள் செய்வார்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியூர் அப்படிங்கிற இடத்துல இந்த பொண்ணும் போயிருக்கு. இந்த மாதிரி 4th இயருங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 4th இயராக சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி நான் உலக சாதனை படைத்த ஒரு பெண், மற்றபடி கம்ப்ரஸரை வச்சு ஒரு இன்வெர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னோடனே அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறார், பாஜக நபர் அந்த பெண்ணை ஒரு மாதிரியாக பார்த்து எப்படியாவது அவளை அடைந்து விட வேண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் புணர்வான ஒரு பார்வை பார்த்துருக்கிறார். பார்த்து அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணி கூட அந்த பொண்ணு என்னதான் செஞ்சாலும் நீங்கள் யூஸ் பண்ண தான் பார்க்குறீங்க கூட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அண்ணாமலையும் அந்த பொண்ணு பார்த்துருக்கு. பார்த்த வகையில் அவர் எந்த வகையிலும் உதவி செய்யலை. மற்றபடி தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை அந்த தாவேக்கா மகளிர் தினத்தில் அந்த பொண்ணு வெளிப்படுத்துகிறார்.
இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாஜக நிர்வாகியை நோக்கி நான் போனேன். படிக்கிற பெண் என்றும் பாராமல் என்னை வந்து யூஸ் பண்ண பார்த்தாங்க அந்த பாஜக நிர்வாகி. ஏரியூரில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி, அந்த நிர்வாகி இன்னைக்கு கூட என்னை யூஸ் பண்ண தான் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமையான ஒரு பார்வை அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறான். மைக்கு பிடிச்சி பேசுகிறான். கீழே 1000 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஏகப்பட்ட மகளிர் தினம் இது மகளிர் உட்காந்துருக்காங்க. இந்த மகளிர் தினத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது. எல்லாம் கேட்டவுடனே அசந்து போயிட்டாங்க. 21 வயசு பெண் ஓப்பன்டாக்காக பேசிடுச்சு. நம்ம தனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், தனக்கு பின் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு கவலையே படலை. அந்த அளவுக்கு பாஜக ஏன் இதை வந்து பாமக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கண்டிக்கலாம், சௌமியா கண்டிக்கலாம். என்ன தேமுதிக பிரேமலதாவை கூட அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க. ஆமாம், அவங்களும் கண்டிக்கலாமே. ஏன் இப்போ பாருங்க, கோவையில் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன். அதாவது வந்து தமிழகத்தில் வந்து பயங்கரமான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக போலீஸாரை வந்து அனைத்து பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேட்டி கொடுத்துருக்கிறாரு. கூலி தொழிலாளி, வீட்டு தொழிலாளி எல்லாருமே வந்து போலீஸை உடைய கவனத்தில் இருக்க வேண்டும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாலியல் தொல்லை வந்து மிக இடையூறாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். இதே இடையூறு வந்து இதே பாஜகவினர் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு பலவிதமான மாணவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த நம்ம இது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வந்து குரல் கொடுத்தாரா? இல்லைங்க, அவர் கூட்டணி தான் இருக்கிறாரு. அண்ணாமலை கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆமாம் இந்த மாதிரி தர்மபுரியில் ஒரு பொண்ணு ஓப்பன் டாக்காக பேச என்னன்னு பாருங்க, அந்த நிர்வாகியை கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்னு மட்டும் சொன்னாரா? தமிழக அரசை மட்டும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஜி.கே. வாசன் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட்டணி கட்சியை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா? இல்லை வேற யார் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணீங்களா சௌமியாவை வச்சு? அதே மாதிரி இன்னொரு கூத்து பாருங்க, குமரியில் அருமனை 10 காணி குமாரபவன் பகுதியில் வந்து அனில்குமார் அப்படிங்கிற ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார். அவர் மனைவி பேர் வந்து தனியா. 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிஜாபவன் பகுதி பாஜக நிர்வாகி மதுக்குமார் அப்படிங்கிறவர் வந்து அந்த தனியா அவருடைய மனைவி மேலே தவறான பார்வை ஏற்பட்டு கள்ளக்காதலாக ஏற்பட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது வந்து அவரும் தனிப்பட்ட முறையில் கண்டித்து இருந்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற சந்தேக உணர்வாகவே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அந்த அம்மாலும் ஆப்போசிட்டாக ஏதோ கடை வச்சு கொடுத்துருப்பாரு போல இருக்கு. திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு, சம்பவத்தை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கடையை துறக்கிறாரு அனில்குமார். பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏற்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு அந்த மதுக்குமார் பாஜக நிர்வாகி, அதாவது நிஜாபவன் பகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகி அவருடைய மனைவி தனியா வந்து கிஸ் அடிக்கலாம் காலையிலேயே. இவர் பார்த்தோன்னா ஒரே சேக்காச்சு. உடனே கம்பெடுத்து பிரச்சனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்க போய் அப்புறம் இவர் அனில்குமாரை வந்து 2 பேரும் சேர்ந்து தாக்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மதுக்குமாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த மதுக்குமார் வந்து பாஜக நிர்வாகி ஜாமீனில் வெளியே வந்துட்டார். வந்த உடனே விட்டேனா பாருங்க போட்டு மீண்டும் கள்ள தொடர்பு அடுத்த மொண்டாட்டியோட தனியாவோட பாஜக மதுக்குமார் வந்து கள்ள தொடர்பு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதையும் கண்கூடாக பார்த்துடுறார். பார்க்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் இவளை விடக்கூடாதுன்னு போட்டு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து தனியாக ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மளிகை கடை அந்த துறக்கிற சமயத்தில் இவர் அந்த பொண்ணு துறக்கிற சமயத்தில் அனில்குமார் என்ன பண்ணிக்கிறார், இப்போ மீண்டும் ஒரு பெரிய கம்பு எடுத்து அடிக்க போய் பயங்கரமான இரும்பு கம்பியாக அடித்த வகையில் அந்த அம்மா வந்து தன்னுடைய மனைவியை அவர் அடிக்கிறார். காதலின் வெளிப்பாடு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குடும்பத்தை பிரித்து நாசம் பண்ணிட்டாங்க அந்த பாஜக நிர்வாகி மதுக்குமார் அப்படிங்கிறவங்க. அந்த பொம்பளை அந்த லேடியை வந்து தனியாகவும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சம்பவத்தன்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இவ்வளோ விடக்கூடாதுன்னு போட்டு, ஏன்னா 1000 நாள் புருஷன் இல்லையா, டக்குன்னு இரும்பு கம்பியால் ஓங்கி அடித்தோடனே மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த அம்மா விழுந்த உடனே இவர் பார்க்குறாரு. இந்த அனில்குமார் என்ன பண்ணுறாரு, சரி இறந்து போச்சுன்னு போட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, நடுக்கிட்டு உடனே போய் வீட்டில் உண்மையிலே தற்கொலை பண்ணிடுறாரு. தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. ஆனால் இந்த அம்மா தனியா வந்து இறக்கல, சீரியஸாக இருக்கிறாங்க. அவர் இறந்துடுறார். இன்னைக்கு வந்து மதுக்குமாரோட நிலைமை, அந்த பாஜக நிறுவை இன்னும் அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து கொலை சம்மந்தப்பட்ட விஷயம்.
கொலைக்கு தூண்டுதல், கொலைக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் சொல்லப்போனால் அந்த மதுக்குமார் வந்து குண்டாஸில் போடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாஜக நிர்வாகி இருக்கிறாங்க. ஏன் இதுக்கு அண்ணாமலை வாயை திறக்கலாமே? அண்ணாமலை வாயை திறக்கலாம், தமாக ஜி.கே. வாசன் வாயை திறக்கலாம், அதிமுகவோட கூட்டணி இருக்கிற பிரேமலதா வாயை திறக்கலாம், பாமகவில் இருக்கக்கூடிய இந்த பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், சௌமியா தன் மனைவியை கூட்டு போராட்டம் பண்ணலாம். ஒன்றுமே இல்லையா? அடுத்த கட்சிக்காரை அடுத்த எடப்பாடி கூட வாயை திறக்கலையா? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கூட வாயை திறக்கலையா? அண்ணா பல்கலைக்கழக சம்மந்தப்பட்ட வகையில் தெற்கால வடக்கால நான் எங்களை போல உண்டுமா, திமுகவோட அநியாயம் என்னென்னமோ பேசினார். இன்னைக்கு என்ன ஆச்சு? பாஜக நிர்வாகியோட அக்கிரமங்களை கண்டிப்பதற்கு அந்த கூட்டணியில் உள்ளவங்க எதிர்கட்சிங்கிற கான்செப்ட்ல கூட வாயை திறக்கிறார். ஏன்னா ஆளுங்கட்சியை நோக்கி குறை சொல்லக்கூடிய அத்தனை பேருமே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அதற்கு குறை சொல்லி மற்றபடி என்ன விஷயங்கள் பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லை. அப்ப இது சுயநலத்தின் வெளிப்பாடு தானே. அப்ப நீங்க அரசியல்வாதியாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால வந்து இது சம்பந்தப்பட்ட வகையில அறிக்கை கொடுத்திருக்காரு ஜி.கே. வாசன். இருந்தாலும் அதுல சுயநலம் தான் இருக்கு. பெண்களை பாதுகாக்கணும், பெண்கள் வன்புணர்வு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசு அப்படிங்கிறீங்க. உங்க கட்சிக்காரரு, உங்க கூட்டணி கட்சிக்காரனே இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிருக்கு, அதை தட்டி கேட்டீர்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு ஜி.கே. வாசன் என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, இதை முதல்ல திங்க் பண்ணி அண்ணாமலைகிட்ட சொல்லி இருக்கக்கூடிய பாஜகவோட இப்படிப்பட்ட நிர்வாகிகளை முதல்ல வாஷ் அவுட் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஆமா, தமிழக அரசு அதை பார்த்துக்கோ, சட்டப்படி பார்த்துக்குவாங்க. நீங்க சொல்றீங்க, அதுல நியாயம் இருக்கு. அதே நியாயம் இதிலேயே இல்லை என்பதுதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.